The Winner Season 5 இஸ்லாமிய தேடலில் ஓர் எழுச்சி. இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இன்றைய தினத்தில் போட்டியிட்டு விளையாட வந்திருக்கக்கூடிய சகோதரி மூதூரிலிருந்து சகோதரி ஃபஸ்லத் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி. எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ். இன்றைய தினம் எங்களோட நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறீங்க. இதுக்கு முன்னாடி இந்த நிகழ்ச்சியை பார்த்திருக்கிறீங்களா? நிறைய பார்த்திருக்கிறேன். சென்ற வருடங்களும் கலந்து கொள்ளணும் என்று ஆசைப்பட்டிருக்கிறேன். ஆனால் சந்தர்ப்பம் அமையல. இந்த வருஷம் ட்ரை பண்ணி வந்திருக்கிறேன். இது வரைக்கும் நீங்கள் வின் பண்ணிட்டு போகலாம் என்னோட ஐடியா. இன்ஷா அல்லாஹ் முயற்சி செய்வோம். இன்ஷா அல்லாஹ். அப்போ நிகழ்ச்சிக்கு போகலாமா? போகலாம். ஓகே. சகோதரி ஃபஸ்லத் அவங்க இன்னைக்கு எங்களோட நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு இருக்கிறாங்க. இவங்க எப்படி விளையாட போகிறாங்கன்றதை நாங்கள் பார்ப்போம். த வின்னர் சீசன் 5 இன்றைய எமது நிகழ்ச்சிக்கு மூதூரில் இருந்து சகோதரி ஃபஸ்லத் எங்களோடு கலந்து கொண்டிருக்கிறார். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எப்படி சுகமாக இருக்கிறீங்களா? அல்ஹம்துலில்லாஹ் சுகமாக இருக்கிறேன். உங்களை பற்றின ஒரு அறிமுகத்தை எங்களுக்கு சொல்லிடுமா? அறிமுகம் என்று சொன்னால், நான் மூதூரிலிருந்து வந்திருக்கின்றேன். எனது பிறந்த இடம் கொழும்பு, வளர்ந்த இடம் வரக்காப்போல, வசித்து கொண்டிருக்கும் இடம் மூதூர். அப்படியா? அங்கிருந்து வந்திருக்கிறீங்க. இந்த வினர் கலந்து கொள்ளணும் என்று மிக நீண்ட நாட்கள் ஆசை இருந்துச்சு. அதோடைய தான் இன்றைக்கு அது அல்ல அதுக்கான ஒரு சலுகை ஒன்று தந்திருக்கிறேன். நீங்கள் அதுக்கான ஒரு சந்தர்ப்பமாக அமையுது. இந்த நிகழ்ச்சியில் 15 கேள்விகள் கேட்கப்படும். நீங்கள் சரியாக 5 கொஷனுக்கு ஆன்சர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபிக்ஸ்ட் மணி 10,000 பெறுமதியான பணப்பரிசு இருக்குது. நீங்கள் 10 கொஷனுக்கு ஆன்சர் பண்ணிங்கன்னு சொன்னால் 30,000 நீங்கள் வின் பண்ணலாம். நீங்கள் 15 கொஷனுக்கும் ஆன்சர் பண்ணிங்கன்னா 1,00,000 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசில் பெற்றுக்கொண்டு போகலாம். எது வரைக்கும் வின் பண்ண போகிறீங்க? இன்ஷா அல்லாஹ் ட்ரை பண்ணி பார்ப்போம். டைம் அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்வான். நிகழ்ச்சி போகலாமா? உங்களுக்கான ஃபர்ஸ்ட் கொஷன் இதோ. எந்த பறவை பேசியதாக குர்ஆனில் சொல்லப்படுகிறது? ஆப்ஷன் ஏ ஹுதுஹுது பறவை, ஆப்ஷன் பி அபாபில் பறவை, ஆப்ஷன் சி வெட்டுக்கிளி, ஆப்ஷன் டி காகம். ஆப்ஷன் ஏ ஹுத்ஹுத் பறவை. லாக் செய்யலாமா? சரி. கம்ப்யூட்டர் லாக் தி ஆன்சர். ஆப்ஷன் ஏ ஹுதுஹுது பறவை. படிச்சிருக்கிறீங்களா? படிச்சிருக்கிறேன். இது பற்றி என்ன தெரியும்? ஹுத்ஹுத் பறவை சுலைமான் நபி ஹிஸ்ட்ரி தானே. அதை பற்றி நிறைய புக்ஸ்வல், இஸ்லாமிக் புக்ஸ்வல் வாசிச்சிருக்கிறேன். அப்படியா? அதில் அறிந்த விடயங்கள் தான். ஓகே, நீங்கள் சொன்ன ஆன்சர் கரெக்டாக ராங்கான்னு பார்ப்போம். கம்ப்யூட்டர் ரிவீல் த ஆன்சர் ப்ளீஸ். ஆப்ஷன் ஏ ஹுதுஹுது பறவை சரியான ஆன்சர். சுலைமான் நபியுடைய காலத்தில் நடந்த ஒரு சம்பவம் அல்லாஹ் அல் குர்ஆனில் அழகாக சொல்லி காட்டுறான். அல்லாஹ் தாலா சுலைமான் நபிக்கு பறவைகளுடைய மொழிகளை கற்றுக் கொடுக்குறான். அந்த வகையில் அவங்களுடைய சபையில் ஹுதுஹுது பறவை ஒரு நாள் காணாமல் போன நேரத்தில் சுலைமான் நபி அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த பறவையை காணலையே, நான் அந்த பறவையை காணலையே, அந்த பறவையை கண்டுபிடித்தேன்னு சொன்னால் கடுமையாக அதை தண்டிப்பேன், இல்லாட்டி நான் அறுத்து போடுவேன், இல்லாட்டி அதுக்கு தக்க சான்று எனக்கு கொண்டு வந்து வைக்கணும் அப்படின்னு சொல்லி சுலைமான் நபி சொல்கிறாங்க. அப்போ அந்த நேரத்தில் ஹுதுஹுது பறவை தாமதமாகி சுலைமான் நபி இடத்துல ஒரு விஷயத்தை சொல்லும். வஜத்துஹா ஒகமுஹா யஸ்ஜுதுன், அதாவது நான் ஒரு சமூகத்தை கண்டன், அவங்க லிஷம்சி மின் தூன் இல்லா, அதாவது சூரியன் அவங்க வணங்கி கொண்டிருந்ததாக நான் பார்த்தேன். ஒரு பெண்ணும் ஒரு சமூகமும் சூரியனை வணங்கி கொண்டிருந்ததாக நான் பார்த்தேன் என்று சொல்லி ஹுதுஹுது பறவை சொல்லும். அல்லாஹ் தாலா குர்ஆனில் மேலும் சொல்லி காட்டுகிறான், வஸய்யன லஹுமு ஷைத்தானு அமாலஹும், அதாவது அவர்களுக்கு ஷைத்தான் அந்த செயல்களை அழகுபடுத்தி காட்டுகிறான், அந்த அவங்க வணங்கக்கூடிய விஷயத்தை அழகுபடுத்தி காட்டினான் என்று சொல்லி இந்த ஹுதுஹுது பறவை சொல்லிட்டு சொல்லும். எப்படின்னா, அல்லாஹு லா இலாஹ இல்லாஹுவ ரப்புல் அர்ஷில் அலீம், அல்லாஹ் லா இலாஹ இல்லாஹுவ, அவனை தவிர வணங்குறதுக்கு தகுதியானவன் இல்லை, அவனே அரிசின் மகத்தான அரிசிக்குரியவன் என்று சொல்லி ஹுதுஹுது பறவை சொன்னதாக அல்லாஹ் தாலா குர்ஆனில் சொல்கிறான். இந்த சம்பவம் அப்படியே தெளிவாக குர்ஆனில் அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். அடுத்த கொஷனு போகலாமா? உங்களுக்கான கொஷன் நம்பர் 2 இதோ. புனித மாதங்கள் எத்தனை? ஆப்ஷன் ஏ 1, ஆப்ஷன் பி 4,
ஆப்ஷன் சி 5, ஆப்ஷன் டி 6. ஆப்ஷன் பி 4. ஆப்ஷன் பி 4. லாக் செய்யலாமா? ஓ லாக் செய்யலாம். கம்ப்யூட்டர் லாக் தி ஆன்சர் ஆப்ஷன் பி 4. அப்படி இவ்வளோ கன்ஃபார்மாக சொன்னீங்க? குர்ஆன் ஹதீஸ் வாசிக்கிற பழக்கம் இருக்குது. அப்படியா? படிச்சிருக்கிறீங்க? என்ற வரை வாசிப்புல வாசிக்கிறீங்க. கம்ப்யூட்டர் ரிவீல் த ஆன்சர் ப்ளீஸ். ஆப்ஷன் பி 4. நீங்கள் சொன்ன விடை சரியானது. புனித மாதங்கள் அல்லாஹ் தாலா குர்ஆனில் சொல்லி காட்டுகின்றான். வானம் பூமி படைக்கப்பட்ட நாளில் இருந்து மாதங்களுடைய எண்ணிக்கை 12, அதிலேயும் புனிதமானது 4 மாதங்கள். ஹதீஸில் வருது. அந்த 4 மாதங்களை பொறுத்தளவில் என்ன அந்த 4 மாதங்கள்? 4 மாதங்கள் வந்து ஷஅபான், ரமலான், துல்கஅதா, துல்ஹஜ். துல்கஅதா, துல்ஹஜ், முஹர்ரம், ரஜப். இந்த 2 மாதங்களும் அதோடு சேர்த்து நீங்கள் சொல்லக்கூடிய துல்கஅதா, துல்ஹஜ்ஜும் சேர்ந்து 4 மாதங்கள். 4 மாதங்களும் புனிதமானதுன்னு சொல்லி அல்லாஹ் தாலா குர்ஆனில் சொல்கிறான். இந்த மாதங்களில் போர் செய்யக்கூடாது என்று இருக்குது. குறிப்பாக இன்றைக்கி சமூகத்தில் முஸ்லீம் சமூகம் என்று சொல்லி வெளியில் இருக்கக்கூடிய, அதாவது ஷியாக்கள் என்று சொல்லக்கூடிய வழிகட்ட பிரிவினர்கள் முஹர்ரம் மாதத்தை தெரிவு செஞ்சு ஸ்பெஷலாக இபாதத்துகளை செய்து கொள்வாங்க. அவங்க வந்து அவங்களுடைய மேனி உடம்பை வந்து கிழிச்சு கொள்வாங்க, காயப்படுத்தி கொள்வாங்க. அப்படியான காரியங்கள் எல்லாமே மார்க்கம் தடுத்த அத்தனை விஷயத்தையும் குறிப்பாக முஹர்ரம் மாதத்தில் செய்து கொள்வாங்க. இது அல்லாஹ்வுடைய தூதரும் காட்டித்தராத விடயங்கள். அந்த மாதிரியான விஷயங்களும் இந்த முஹர்ரம் மாதத்தில், புனிதமான மாதத்தில் செய்து கொள்வாங்க. அடுத்த கொஷின் போகலாமா? உங்களுக்கான கொஷின் நம்பர் 3. நபிகளார் அதிகம் அன்பு வைத்திருந்ததால் இவர்களை விட்டால் வேறு பெண்களே இல்லையா என்று கூறி அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் பொறாமைப்பட்ட பெண்மணி யார்? ஆப்ஷன் ஏ ஹஃப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள், ஆப்ஷன் பி ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள், ஆப்ஷன் சி உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள், ஆப்ஷன் டி ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். ஆப்ஷன் டி கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். லாக் செய்யலாமா? லாக் செய்யலாம். கம்ப்யூட்டர் லாக் தி ஆன்சர் ஆப்ஷன் டி ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா வந்து சொல்லியிருக்கிறீங்க. சரியாக சொல்லியிருக்கிறீங்களா? சரியாக சொல்லி கன்ஃபார்ம். எப்படி இது பற்றி ஏதாவது படிச்சிருக்கிறீங்களா? படித்து இருக்கிறேன் என்று சொன்னால், கதீஜா நாயத்தை முதல்ல இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட பெண்மணி. இஸ்லாத்துக்காக வேண்டி நிறைய அவங்களோட பொருளாதாரத்தெல்லாம் அல்லாட பாதையில் செலவழித்து நிறைய தியாகங்கள் பண்ணிக்கிற கதீஜா நாய் மூலம்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு குழந்தைகள் அதிகம் பெற்றெடுத்தது. நிறைய படிச்சிருக்கிறேன் கதீஜா நாய் அவங்க பற்றி. அதுதான் நீங்கள் சொன்ன ஆன்சர் சரியா பிள்ளையான்னு பார்ப்போம். கம்ப்யூட்டர் ரிவீல் த ஆன்சர் ப்ளீஸ். ஆப்ஷன் டி ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். சரியாக நீங்கள் பதில் சொல்லியிருக்கிறீங்க. ஹதீஜா ரலியல்லாஹு அவர்கள் ரசூலுல்லாவுடைய வாழ்க்கையில் நீங்காத இடத்தை பெற்ற ஒரு மனைவியாக இருக்கிறாங்க. காரணம், நீங்கள் சொன்னது போல் நிறைய தியாகங்கள், நபிகள் நாயகத்துடைய ஆரம்ப காலகட்டத்தில் அவங்க பட்ட கஷ்டங்களை நிறைய பங்களிப்புகள் செய்தவங்க தான் இந்த மனைவி. அவங்க வந்து உங்களுக்கு தெரியும், ஆரம்ப காலகட்டத்தில் சஹாபாக்கள், அதாவது கொஞ்சம் பேர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய கால நேரத்திலேயே நான் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பேன் என்று சொல்லி முதலாவது ஆரம்ப நேரத்தில் இஸ்லாத்தை ஏற்று, அதே நேரம் பக்கபலமாக இருந்து, ஆரம்ப வகை நேரம் நபிகள் நாயகம் ஒரு விதமான பயமாக இருந்தாங்க, பயம் கொண்டாங்க. வீட்டுக்கு வந்து போத்துங்கன்ற நேரத்தில் கூட அன்னை ஹதீஜா அவர்கள் அதை கொடுத்த ஆறுதலும் ஆதரவும் தான் ரசூலுல்லாஹ் அவங்களை எலும்பி நிற்க வச்சு தாவா இவ்வளோ வீரியமாக தாவா செய்கிற அளவுக்கு அன்னை ஹதீஜா அவர்கள் பெரிய ஒரு உறுதுணையை கொடுத்திருந்தாங்க. உங்களை யாருமே, அதாவது நீங்கள் மற்றவங்களுடைய கஷ்டங்களை சுமக்கிறீங்க, ஏழைகளுக்கு உதவுகிறீங்க, உறவுகளோடு சேர்ந்து வாழ்கிறீங்க, அல்லாஹ் அவங்கள இழிவுபடுத்த மாட்டான் என்ற ஒரு அழகான வார்த்தை சொன்னதோட நபிகள் நாயகம் அந்த கவலைகளில் இருந்து வெளியே வந்து அந்த தாழ்ந்த சிந்தனைகளிலிருந்து வெளியே வந்து தாவா செய்கிறதுக்கான உத்வேகம் அவங்களுக்கு கிடைக்கிது. அந்த அத்தனை பங்களிப்பும் அன்னை ஹதீஜா அவங்களுக்கு சாருது. அதனால் வாழ்க்கையில் பல கட்டங்களையும் அன்னை ஹதீஜாவை பற்றி நினைவு கூர்ந்து கொண்டே இருப்பாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க. இது போல் எல்லா வைஃப்மாரும் கணவர்மார்களுடைய சிந்தனையிலிருந்து
அதாவது என்னுடைய மனைவி போல் வேறு பெண்களே இல்லை என்று சொல்கிற அளவுக்கு ஒவ்வொரு பெண்ணும் இஸ்லாத்துக்கு கட்டுப்பட்டு கணவனுக்கு கட்டுப்பட்டு வாழ்ந்தோம்னா நாமளும் இது போல் ஒரு சர்டிஃபிகேட்டை எடுத்துக்கொள்ளலாம். அப்படித்தானே? அடுத்த கொஷனுக்கு போகலாமா? போகலாம். உங்களுக்கான கொஷன் நம்பர் 4. அல்லாஹும்ம ரப்ப ஆதி என்ற பாங்கு துவாவை ஓதுவதால் கிடைக்கும் நன்மை என்ன? ஆப்ஷன் ஏ, ஹவுலுல் கௌசரில் தண்ணீர் கிடைக்கும். ஆப்ஷன் பி, நபியை மறுமையில் சந்திக்க முடியும். ஆப்ஷன் சி, மறுமையில் நபியின் பரிந்துரை கிடைக்கும். ஆப்ஷன் டி, கபரில் வேதனை இருக்காது. ஆப்ஷன் சி, மறுமையில் நபியின் பரிந்துரை கிடைக்கும். லாக் செய்யலாமா? செய்யலாம். கம்ப்யூட்டர் லாக் தி ஆன்சர். ஆப்ஷன் சி, மறுமையில் நபியின் பரிந்துரை கிடைக்கும். பாங்கு துவா பற்றின ஒரு கேள்வி. அல்லாஹும்ம ரப்ப ஆதி அந்த துவா சம்பந்தப்பட்ட விஷயம். நீங்கள் நபி அவங்களுடைய பரிந்துரை கிடைக்கும் என்று சொல்லியிருக்கிறீங்க. சொன்னது சரியா? சரின்னு நினைக்கிறீங்க. கம்ப்யூட்டர் ரிவீல் த ஆன்சர் ப்ளீஸ். நீங்கள் சொன்ன ஆன்சர் கரெக்ட் ஆன்சர். ஆப்ஷன் சி, மறுமையில் நபியின் பரிந்துரை கிடைக்கும். அல்லாஹும்ம ரப்ப ஆதி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, அதாவது பாங்கு சொல்லும்போது அதை போலவே நீங்கள் சொல்லுங்கள். பாங்கு சொல்லி முடித்தவுடன் என் மீது சலவாத்து சொல்லுங்கள். அல்லாஹ் தாலா உங்கள் மேலே 10 தடவை அருள் புரிகிறான் என்று சொல்லி அந்த செய்தியை சொன்னதோடு அதுக்கு பின்னாடி இந்த பாங்கு துவா பற்றி சொல்கிறாங்க. இப்போ பாங்கு துவா சொல்கிறதுக்கு முன்னாடி நம்ம சலவாத்து சொல்லணும். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மது வ அலா அலி முஹம்மத் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம வ அலா அலி இப்ராஹீம இன்னக ஹமீதும் மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மது வ அலா அலி முஹம்மத் கமா பாரக்த அலா இப்ராஹீம வ அலா அலி இப்ராஹீம இன்னக ஹமீதும் மஜீத். அதுக்கு பின்னாடி இந்த பாங்கு துவா பற்றி சொல்ல வருது. இந்த பாங்கு துவா உங்களுக்கு சரியா தெரியுமா? சரியா தெரியும். சொல்லுங்கள். அல்லாஹும்ம ரப்ப ஹாதிஹி தஅவத்தி தாம்மா வஸ்ஸலாத்தில் காயிமா அதி சய்யிதினா முஹம்மத் வஸீலத வல் ஃபலீல வஅஸ்ஹு மகாமம் மஹ்மூதன் அல்லதி வஅத்த. சரி, நீங்கள் சொன்ன ஆன்சர் சரி. அல்லாஹும்ம ரப்ப ஆதி தஅவத்தி தாம்மா வஸ்ஸலாத்தில் காயிமா ஆத்தி முஹம்மதனில் வஸீலத வல் ஃபலீல வஅஸ்ஹு மகாமம் மஹ்மூதன் அல்லதி வஅத்த. இதில் இந்த பாங்கு துவா பொறுத்தளவில் எங்களோட அதுலேயும் சமூகத்தில் கொஞ்சம் கூட்டல் குறைப்பு நடந்திருக்குது. அதில் ஆத்தி முஹம்மதனின் வசீலாண்டு வர்ற அதில் ஆத்தி செய்யதினான்ற ஒரு வேர்டை எக்ஸ்ட்ரா கூட்டி சொல்கிறது. அது அல்லாஹ்வுடைய தூதரும் காட்டி தராத ஒரு விஷயமா இருக்குது. புகாரில் வரக்கூடிய ஹதீஸ் அடிப்படையில் இப்போ நம்ம பார்த்த வகையில் தான் பாங்கு துவா இருக்குது. ஆத்தி முஹம்மது என்று தான் வரணும். அதே நேரம் ஆத்தி செய்யதினா என்ற அந்த வேர்ட் வரல. அதே மாதிரி இன்னொரு, அதாவது ஃபலீலா, ஷரீஃபா, அந்த மாதிரியான ஷரீஃபான்ற மாதிரியான வேர்டுகள் எல்லாம் அதெல்லாம் எக்ஸ்ட்ரா கூட்டி சொல்லியிருக்கிறாங்க. உருவாக்கப்பட்டது. அதாவது அல்லாஹ்வுடைய தூதரும் காட்டித்தராத விடயங்களை நம்ம செய்யும்போது அது எந்த வகையிலையும் ஏற்றுக்கொள்ளப்படாது என்றதை நபிகள் நாயகம் எங்களுக்கு எச்சரித்திருக்கிறாங்க. இந்த விஷயத்தில் நம்ம சமூகம் கவனமாக இருக்கணும். அடுத்த கொஷனுக்கு போகிறதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட நான் சில கொஷன் கேட்கலாம்னு யோசிக்கிறேன். மூதூர்லேருந்து வந்திருக்கிறீங்க, நிறைய படிக்கிறீங்க என்ற நிறைய விஷயங்கள் உங்களோட நாங்கள் அதாவது கேள்விகளை பார்க்கும்போது எங்களுக்கு விளங்குது. நீங்கள் படிக்கிற விஷயங்களை எப்படி அதை சொல்கிறீங்க? படிக்கிறேன்னா எங்களால் ஏண்டிய தௌவாவை வீட்டுக்குள்ளே இருந்து சரி நன்மையேவி தீமையை தடுக்கணுமென்ற ஒரு கன்செப்டில் தான் நான் இருக்கிறேன். என்னால் முடிஞ்ச வரைக்கும் ஒரு நாளைக்கு ஒரு குர்ஆன் வசனத்தையாவது என் ஸ்டேட்டஸில் போடுவேன். அது 10 பேர் பார்த்தாலும் சரி, எத்தனை பேர் பார்த்தாலும் அதால் ஒருத்தர் படித்தாலும் எனக்கு ஒரு அதால் நன்மை ஒன்று கிடைக்கும் தானே, அதுதான் என்ற நோக்கம். என்னால் ஒரு நல்ல விடயம் ஒன்று ஒரு மனிதருக்கு சரி நடக்கணும் என்ற அந்த நல்ல நோக்கம்தான் இருக்குது. சரி, அல்ஹம்துலில்லாஹ். நீங்கள் அந்த ஒரு ஸ்டேட்டஸ் மூலமாக நாங்கள் போடுற ஒரு ஹதீஸோ குர்ஆன் வசனமோ அவங்களுடைய வாழ்க்கையில் இன்னும் அதை படிக்கிற யாரோட வாழ்க்கையிலையாவது மாற்றத்தை ஏற்படுத்தலாம் என்று ஒரு நல்ல நோக்கத்தில் நீங்கள் போடுறீங்க. உண்மையிலே உங்களோட முயற்சியும் உங்களோட எண்ணமும் பாராட்டத்தக்கக்கூடியதாக இருக்குது. ஏனென்று சொன்னாங்கல்ல, எல்லாருக்கும் இப்போ குர்ஆனை ரீட் பண்ணுறதுக்கு வேலை பழுக்கு மத்தியில் நிறைய இந்த ஃப்ரெண்ட்ஸ்மாருக்கு மத்தியில் ஜாப் செய்தவங்க நிறைய அந்த பிஸியான சூழலில் இப்படி ஸ்டேட்டஸ்ன்றது குறிப்பிட்ட ஒருத்தர் பார்க்குறது தானே வளமையில்.
அப்போ என்னால் ஏண்டியது ஒரு நல்ல விடயத்தை பகிர்வோம்ன்ற அந்த நோக்கம்தான் நிற்குது. கண்டிப்பாக அவங்களுடைய நல்ல எண்ணத்துக்கெல்லாம் கூலி தர போதுமானவன். அதாவது ஒரு நாங்கள் வந்து அந்த ஸ்டேட்டஸ் தானேன்னு அலட்சியமாக போகிறது நிறைய பேர் இருக்கிறாங்க, அதை டக்குன்னு பார்த்துட்டு போகிறது. ஆனால் அதுலேயும் உங்களோட ஒரு சிந்தனை உயரிய சிந்தனையாக இருக்குது, அதன் மூலமாக சரி அதனால் மாற்றத்தை ஏற்படுத்தலாம்ன்றது உண்மையிலே அழகான ஒரு சிந்தனை, எங்களுக்கெல்லாம் ஒரு முன்மாதிரியாக இருக்குது. அடுத்த கொஷனுக்கு போகலாமா? கொஷன் நம்பர் 5. இந்த கேள்வி ஃபிக்ஸ்ட் மணிக்கான கொஷன். இதுக்கு நீங்கள் சரியாக ஆன்சர் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு 10,000 பெறுமதியான பணப்பரிசு இருக்குது. கொஷன் நம்பர் 5. மெஹ்ராஜின் போது 7ஆம் வானத்தில் நபிகளார் யாரை பார்த்தார்கள்? ஆப்ஷன் ஏ ஜக்கரியா நபி, ஆப்ஷன் பி நூ அலைஹிஸ்ஸலாம், ஆப்ஷன் சி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், ஆப்ஷன் டி யாக்கூப் நபி. 7ஆம் வானத்தில் கடைசி வானம் 7ஆம் வானத்தில் நபிகளார் யாரை பார்த்தார்கள்? ஆப்ஷன் பி நூஹ் நபி. கன்ஃபார்ம் செய்யலாமா? கன்ஃபார்ம். உங்களுக்கான லைஃப் லைன் 2 இருக்குது, நீங்கள் இன்னும் அதை யூஸ் பண்ணலை. ஒன்று, நீங்கள் வந்து கால் அ ஃப்ரெண்ட் மூலமாக யாருக்கு சரி நீங்கள் கால் பண்ணி இதற்கான உதவியை நாடலாம். அப்படி இல்லாட்டி கம்ப்யூட்டர்கிட்ட ஹெல்ப்பை நீங்கள் நாடலாம். கம்ப்யூட்டர்கிட்ட ஹெல்ப்பை நீங்கள் நாடினீங்கன்னு சொன்னால் தவறான 2 ஆன்சரை ரிமூவ் பண்ணி உங்களுக்கு சரியான ஆன்சரை காட்டும். அந்த லைஃப் லைனை யூஸ் பண்ணுறீங்களா இல்லாட்டி நீங்கள் டைரெக்டாக ஆன்சர் பண்ணுறீங்களா? 2 இதை ரிமூவ் பண்ணிவிட்டு சரியான விடையா? கம்ப்யூட்டர் சிஸ்டர் ஃபஸ்ட்டில் உங்களோட உதவியை நாடுறாங்க. இப்ராஹிம் நபி சொல்லு. லாக் செய்யலாமா? கம்ப்யூட்டர் லாக் தி ஆன்சர் ஆப்ஷன் சி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். மிஹராஜ் பயணம் அதை பற்றி ஏதாவது கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? நிறைய கேள்விப்பட்டது உண்டு. அப்படி அவங்க மிஹராஜ் பயணத்தின் போது தான் தொழுகையை பரிசாக அல்லாவிடம் இருந்து பெற்றுக்கொண்டு வந்தது. அதில் நிறைய சம்பவங்கள் ரசூலுல்லாஹ்களுக்கு காட்டப்பட்டுச்சு. அதில் 7 நபிமார், அதாவது 7 வானத்தில் பல காட்சிகளை நபிகள் நாயகம் பார்க்குறாங்க. அதில் முதலாவது வானத்தில் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்குறாங்க, எடுத்து காட்டப்படுது. அதே மாதிரி 2ஆம் வானத்தில் ஈசா அலைஹிஸ்ஸலாம் யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவங்கள எடுத்து காட்டப்படுது, அவங்க காண்றாங்க. 3வது வானத்தை பார்த்தோம்னு சொன்னால் யூசுஃப் நபியை எடுத்து காட்டப்படுறாங்க. இப்படி தொடர்ச்சியாக நபிமார்கள் எடுத்து காட்டப்படுறாங்க. இப்போ நீங்கள் ஆன்சர் பண்ணிக்கிறீங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்று சொல்லி, உங்களோட ஆன்சர் கரெக்டாக ராங்கான்னு பார்ப்போம். கம்ப்யூட்டர் ரிவீல் த ஆன்சர் ப்ளீஸ். நீங்கள் சொன்ன ஆன்சர் கரெக்ட். ஆப்ஷன் சி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஃபிக்ஸ்ட் மணிக்கான பரிசை நீங்கள் வென்றிருக்கிறீங்க. தொடர்ந்து நாங்கள் பார்ப்போம். அதாவது 5ஆம் வானத்தில் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாத்தை நபிகள் நாயகம் பார்க்குறாங்க. 6வது வானத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாத்தை நபிகள் நாயகம் வானத்தில் பார்க்குறாங்க. 7வது வானத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை பார்க்குறாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் 7ஆம் வானம், அதாவது அல்லாஹ்வுக்கு உற்ற நண்பராக இருக்கக்கூடிய ஒருத்தர் தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். பல கட்டங்களையும் பல துன்பங்களை இஸ்லாத்துக்காக மார்க்கத்துக்காக அனுபவித்த ஒரு தூதர் தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். இந்த நபியைத்தான் மிஹ்ராஜ் பயணத்தில், அதாவது நபிகள் நாயகம் 7ஆம் வானத்தில் பார்க்குறாங்க. இந்த மிஹ்ராஜ் ஒட்டி பல கதைகளும் பல இஸ்லாத்தில் இல்லாத சில விஷயங்களும் இருக்க தான் செய்யுது. குறிப்பாக ரஜப் 27 மிஹ்ராஜ் நோம்புன்னு சொல்லி ஒன்று நோன்பு பிடிக்கிறது, இது எல்லாமே மார்க்கத்தில் இல்லை. ரஜப் 27 தான் இந்த மிஹ்ராஜ் நடந்தது என்றதுக்கான எந்த ஒரு ஆதாரமும் இல்லை. ஆனால் மிஹ்ராஜுடைய பயணத்தை இஸ்லாமியர்கள் நம்பிக்கை கொள்கிறார்கள். அல்லாஹ் தாலா தெளிவாக குர்ஆனில் சொல்கிறான். ஆனால் ரஜப் 27 தான் நடந்துச்சு, அதை ஒட்டி நம்ம நோன்பு பிடிக்கணும், அதை ஒட்டி ஸ்பெஷலான அமல்களை செய்யணும் என்று சொல்லி குர்ஆன்லேயோ ஹதீஸ்லேயோ எந்த ஒரு ஆதாரமும் இல்லை. ஆதாரம் இல்லாதது நம்ம செய்யக்கூடாது, செய்தால் ரத்து செய்யப்படும் என்பதை நபிகள் நாயகம் தெளிவுபடுத்தியிருக்கிறாங்க. 5 கொஷனுக்கும் ஆன்சர் பண்ணியிருக்கிறீங்க. எப்படி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க? அல்ஹம்துலில்லாஹ். ட்ரை பண்ணுவோம். ட்ரை பண்ணினா இன்ஷா அல்லாஹ் இன்னும் வின் பண்ணிட்டு போவீங்க கண்டிப்பாக. சரி, அடுத்த கொஷனுக்கு நாங்கள் போகலாம். இதோ உங்களுக்கான கொஷன் நம்பர் 6. வானுலகில் வானவர் தொழும் ஆலயம். ஆப்ஷன் ஏ பைத்துல்லா, ஆப்ஷன் பி பைத்துல் மலாயிகா, ஆப்ஷன் சி பைத்துல் மஅமூர், ஆப்ஷன் டி பைத்துல் ஹிக்மா. ஆப்ஷன் சி பைத்துல்
மாமூர். ஆப்ஷன் சி பைத்துல் மஅமூர் லாக் செய்யலாமா? சரி. கம்ப்யூட்டர் லாக் தி ஆன்சர் ஆப்ஷன் சி பைத்துல் மஅமூர். படிச்சிருக்கிறீங்களா? வாசித்தது தான் வருவது தலைக்கு. வாசித்தது தலைக்கு வந்து வாய்க்கு அப்படி வருது. சரியா இல்லையா பார்ப்போம். சரியா பிள்ளை பார்ப்போம். நீங்கள் சொன்ன ஆன்சர் சரியா பிள்ளையான்னு பார்ப்போம். கம்ப்யூட்டர் ரிவீல்டு ஆன்சர் ப்ளீஸ். ஆப்ஷன் சி பைத்துல் மஅமூர். நீங்கள் சொன்ன ஆன்சர் கரெக்ட். பைத்துல் மஅமூர்ண்டா வானுலகில் வானவர் தொழும் ஆலயமாக நபிகள் நாயகம் அவர்கள் சொல்கிறாங்க. பைத்துல் மஅமூர் அந்த ஆலயத்தில் ஹதீஸில் வர்றது எப்படின்னு சொன்னால், தினமும் 70,000 வானவர்கள் தொழுகிறார்கள். ஒரு முறை ஒரு வானவர் உள்ளே போனாங்கண்டா வாழ்நாள் அதுக்கு பின்னாடி அவங்களால போகவே முடியாது என்ற அளவுக்கு சொல்லப்படுது. இந்த ஹதீஸை வச்சு பார்க்கும்போது வானவர்களின் எண்ணிக்கையை நாம் எண்ண முடியாது என்றது எங்களுக்கு தெளிவாக விளங்குது. அல்லாஹ் மட்டுமே வானவர்களுடைய எண்ணிக்கை அறிந்தவன் என்றது எங்களுக்கு தெளிவாக விளங்குது. நாம் வந்து முன்னாடி கேள்வியில் கூட பார்த்தோம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க 7ஆம் வானத்தில் பார்த்ததாக. 7ஆம் வானத்தில் எப்படி பார்த்தாங்கண்டா, இந்த பைத்துல் மஅமூரில் சாய்ந்த வண்ணம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இருந்ததாக ஹதீஸ்களில் வருது. அப்படியான நிலையில் தான் நபிகள் நாயகம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தா பார்த்திருக்கிறாங்க என்று சொல்லி. நீங்கள் வந்து 6 கேள்விக்கு ஆன்சர் பண்ணியிருக்கிறீங்க. அடுத்த கொஷனுக்கு சரியாக ஆன்சர் பண்ணுவீங்களா? இன்ஷா அல்லாஹ். அடுத்த கொஷனுக்கு போகலாம். இதோ உங்களுக்கான 7வது கொஷன். தொழுகையில் குழப்பத்தை ஏற்படுத்தும் ஷைத்தான். ஆப்ஷன் ஏ ஹன்சப், ஆப்ஷன் பி இப்லீஸ், ஆப்ஷன் சி இஃப்ரீத், ஆப்ஷன் டி வஸ்வாஸ். தொழுகையின் குழப்பத்தை ஏற்படுத்தும் ஷைத்தான். நம்பர் ஏ ஹன்சப். லாக் செய்யலாமா? லாக் செய்யுங்க. கம்ப்யூட்டர் லாக் தி ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஹன்சப். நீங்கள் சொன்ன ஆன்சர் கரெக்டாக ஆகிக்குமா ராங் ஆகிக்குமா? சந்தேகத்தில் தான் சொன்னேன். சந்தேகத்தில் தான் சொன்னீங்க. இப்லீஸ் என்று சொல்கிறது பொதுவாக குழப்பங்கள் ஏற்படுத்த ஷைத்தான் பேர் தானே. அது மாதிரி தொழுகையில் வாசித்த மட்டுக்கு யோசனை வருவது அப்படித்தான். கம்ப்யூட்டர் ரிவீல் த ஆன்சர் ப்ளீஸ். ஆப்ஷன் ஏ ஹன்சப். நீங்கள் சொன்ன விடை சரியான விடை. படிச்சிருக்கிறீங்க? இல்லை, வாசிச்சிருக்கிறேன். டவுட் தான். டவுட்டில் சொன்னீங்க. சரியாக ஆன்சர் பண்ணிட்டீங்க. ரசூலுல்லாஹ்கிட்ட ஒரு முறை வந்து ஒரு நபித்தோழர் வந்து சொல்லுவாங்களாம், என்னுடைய தொழுகையில் அதிகமாக குழப்பம் ஏற்படுது அப்படின்னு சொல்லும்போது, அதனால் ஏற்பட்ட குழப்பத்தாலே தொழுகைகளை விட்டு விடுவோமோ என்ற சிந்தனை வருது என்று நபிகள் நாயகத்தில் வந்து முறையிடுறாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, அவன்தான் ஹன்சப் என்று சொல்கிறாங்க. அதாவது இந்த ஷைத்தானுடைய பெயர் என்று சொல்லி நபிகள் நாயகம் சொன்னது ஹன்சபை பற்றி தான். இப்படி உங்களுக்கு தொழுகையில் குழப்பம் ஏற்படும் என்று சொன்னால் நீங்கள் உடனடியாக இறைவனிடம் பாதுகாப்பு தேடுங்க. அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்றதை சொல்லுங்கள். சொல்லிட்டு இடதுபுறம் 3 முறை துப்புங்க. இது தொழுகையிலே இப்படியான குழப்பங்கள் வரும்போது நாம் வந்து அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம்னு சொல்லிட்டு இடதுபுறம் 3 முறை துப்பிட்டு நம்ம தொழுகையை கண்டினியூ பண்ணலாம். இதை தொடர்ந்து அந்த சஹாபி செய்து வர்றாரு. அவர் சொல்கிறாரு, அதுக்கு பின்னாடி எனக்கு இப்படியான குழப்பம் ஏற்படுவதே இல்லை என்று சொல்கிறாங்க. இந்த மாதிரியான ஹதீஸ்கள் பெரிதும் எங்களுக்கு தேவை. என்ற எங்களோட உள்ளங்கள்லையும் பல நேரங்களில் ஷைத்தானுடைய சிந்தனைகள் தொழுகைக்கு நின்னாதான் எல்லாமே வர்ற மாதிரி நம்ம அல்லாஹ்வை தொழுறதுல இருந்தும் தூரமாக்குறதுக்கு அதில் ஒரு கனகச்சிதமான வேலைகளை செய்யக்கூடியவன் தான் ஷைத்தான். அவனுடைய கலைப்புகள், அவனுடைய ஏதோ ஒரு காரணத்தை போட்டு சரி இந்த தொழுகையை விட்டு தூரமாக்குவான். அந்த வகையில் இன்னைக்கு ஆர்வமாக தொழக்கூடியவங்களை கூட குழப்பிடுவான். எப்படி என்று சொன்னால், சிலவங்களை பார்த்தோம்னு சொன்னால் அந்த உழுவெடுத்துட்டு அவங்களுக்கு உழு முறிஞ்ச மாதிரியான ஃபீலிங்ஸ் வரும். அதுக்கு பின்னாடி என்ன செய்வான், திருப்பி உழுவெடுப்பாங்க. இப்படி தொடர்ந்து தொழுகை உழுக்காலே அவங்களுக்கு அந்த சிந்தனை வரும்போது கடைசியில் என்ன நடக்கும்னா தொழுகையை விட்டுடுவாங்க. இது ஷைத்தானுடைய ஒரு வஸ்வாசம் இருக்குது. அதே மாதிரி இன்னும் சிலவங்களை பார்த்தோம்னு சொன்னால் தக்பீர் எத்தனையோ முறை கட்டுவாங்க. அவங்களுக்கு அது சாட்டிஸ்ஃபை ஆகிக்காது, திருப்தி அளிக்காது. எனவே அவங்க பார்ப்பாங்க, பேசாமல் நம்ம தொழாமலே விட்டுடுவோமேன்னு சொல்லி இதனாலே தொழாமல் விடக்கூடிய சகோதரர்களை பார்க்குறோம். இது ஒரு நோயாக இருக்குது. அதுக்கு காரணம் அந்த ஷைத்தானுடைய தாக்கம் வந்து இருக்குது. ஷைத்தானுடைய தாக்கம்னு சொன்னால் ஷைத்தான் தொழுகையை விட்டு தூரமாக்குவான். இதை சரியாக புரிஞ்சு கொண்டாங்கன்னு சொன்னால் நாம் வந்து
இது ஷைத்தானுடைய வேலை, அதனால் நம்ம தொழுகை விட்டு தூரமாக்குறான், இப்படியான வஸ்வாசங்களை கொண்டு. எனவே நாங்கள் இதில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிறது ட்ரை பண்ணலாம் இன்ஷா அல்லாஹ். எனவே தொழுகையிலிருந்து நம்ம வந்து ஷைத்தானுடைய குழப்பங்கள் ஏற்பட்டாலும் தொழுகைக்குள்ளாலே நம்ம அல்லா இடத்துல பாதுகாப்பு கோரி நம்ம இடதுபுறம் 3 முறை துப்பின்னு சொன்னால் இதனுடைய சிந்தனையிலிருந்து நாங்கள் தப்பித்து கொள்ளக்கூடிய வழிமுறையை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித்தராங்க. அடுத்த கொஷனுக்கு போகலாமா? போகலாம். உங்களுக்கான கொஷன் நம்பர் 8 இதோ. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஆண் பிள்ளையின் பெயர் என்ன? ஆப்ஷன் ஏ இப்ராஹிம், ஆப்ஷன் பி இஸ்மாயில், ஆப்ஷன் சி யசீத், ஆப்ஷன் டி யாசிர். ஆப்ஷன் ஏ இப்ராஹிம். கன்ஃபார்மா? கன்ஃபார்ம். லாக் செய்யலாமா? லாக் செய்யலாம். ஆப்ஷன் ஏ இப்ராஹிம். கம்ப்யூட்டர் லாக் தி ஆன்சர் ப்ளீஸ். குயிக் ஆன்சர் பண்ணினீங்க, கரெக்டாக சொல்லியிருக்கிறீங்க. கரெக்டுன்னு தான் நினைக்கிறேன். இப்ராஹிம் சரியான பதிலாக தான் இருக்கக்கூடும். உங்களுக்கான லைஃப் லைன் ஒன்று இருந்து நீங்கள் யூஸ் பண்ணல. பார்ப்போம் முன்னுக்கு இன்ஷா அல்லாஹ். ஃபஸ்லத் சிஸ்டர் சொன்ன ஆன்சர் சரியா பிள்ளையாண்டு பார்ப்போம். கம்ப்யூட்டர் ரிவீல்ட் ஆன்சர் ப்ளீஸ். ஆப்ஷன் ஏ இப்ராஹிம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு இப்ராஹிம் என்ற ஒரு குழந்தை கிடைக்குது. அது வந்து மாரியத்துல் கிபுத்தியா என்ற ஒரு பெண்மணி மூலமாக அவர்கள் மூலமாக கிடைக்கக்கூடிய ஒரு குழந்தை இப்ராஹிம். இந்த இப்ராஹிம் கிட்டத்தட்ட ஒரு 1.5 வயசு 18 மாதங்கள்லே நோய்வாய்ப்பட்டு இறக்குது. அந்த நேரத்தில் நபிகள் நாயகம் கடுமையாக அழுகிறாங்க. சஹாபாக்கள் கேட்பாங்க, நீங்களுமா அழுகிறீங்கன்னு சொல்லி. அப்போ சொல்லுவாங்களாம், கண்கள் கண்ணீரை வடிக்கும், உள்ளங்கள் கவலை கொள்ளும், ஆனால் விதிக்கு மாற்றமாக என்னுடைய நாவு பேசாதுன்னு சொல்லுவாங்க. ரொம்ப அழகான ஒரு தெளிவான இரையச்சம் மிகுந்த அகீதா வந்த இடத்திலும் நிலைப்படுத்துவாங்க. என்னதான் நடந்தாலும் வாழ்க்கையில் எந்த துன்பம் நடந்தாலும் எந்த பிரச்சனை நடந்தாலும் அல்லாஹ்வுடைய விதிக்கு மாற்றமாக நாம் பேசக்கூடாது என்பதை சொல்லி காட்டியிருக்கிறாங்க அந்த தருணத்திலையும். எனவே நீங்கள் வந்து சரியான ஆன்சர் பண்ணியிருக்கிறீங்க. 8 கொஷனுக்கு ஆன்சர் பண்ணியிருக்கிறீங்க. அடுத்த 9வது கொஷனுக்கு போகிறதுக்கு இருக்கிறோம். போகலாமா? ட்ரை பண்ணுவோம், போகலாம். அடுத்த கேள்விக்கு ஆன்சர் பண்ணுவீங்களா? இன்ஷா அல்லாஹ். இன்ஷா அல்லாஹ். உங்களுக்கான கொஷன் நம்பர் 9 இதோ. சுல்தானுல் உலமா என்று அறியப்பட்ட அறிஞர் யார்? ஆப்ஷன் ஏ இமாம் இப்னு ஹுசாமா ரஹ்மத்துல்லா, ஆப்ஷன் பி இமாம் இப்னு அப்துஸ்ஸலாம் ரஹ்மத்துல்லா, ஆப்ஷன் சி இமாம் இப்னு ஜவுசி ரஹ்மத்துல்லா, ஆப்ஷன் டி இமாம் ஜைனுத்தீன் ரஹ்மத்துல்லா. தெரியுமா? உங்களுக்கான லைஃப் லைன் ஒன்று இருக்குது, யூஸ் பண்ணுறீங்களா இல்லாட்டி நீங்கள் டிரெக்டாகவே ஆன்சர் பண்ண இயலுமா? இதை பற்றி ஏதாவது படிச்சிருக்கிறீங்களா? வாசிச்சிக்கிறேன். மைண்டுக்கு வருவது இமாம் இப்னு அப்துஸ்ஸலாம். இமாம் இப்னு அப்துஸ்ஸலாம். லாக் செய்யலாமா? லாக் செய்யலாம். கம்ப்யூட்டர் லாக் தி ஆன்சர். ஆப்ஷன் பி இமாம் இப்னு அப்துஸ்ஸலாம் ரஹ்மத்துல்லா. சொன்ன ஆன்சர் சரியா பிள்ளையா? சரி இன்ஷா அல்லாஹ். சரி. படிச்சிக்கிறீங்க? வாசிச்சிக்கிறேன். சுல்தானுல் உலமா அறிஞர்களுக்கு எல்லாம் பெரிய ஒரு தலைவர் மாதிரி. சொன்ன ஆன்சர் சரியா பிள்ளையான்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நான் ஒரு கொஷன் கேட்கலாம்னு நினைக்கிறேன். இவ்வளோ தூரம் நீங்கள் வந்து மார்க்கத்தை படிக்கிறதுக்கு இவ்வளோ தூரம் நீங்கள் மெனக்கட்டு வந்திருக்கிறீங்க. இதனால் நிறைய விமர்சனங்கள் பல கஷ்டங்கள் எல்லாம் சந்தித்து வந்திருப்பீங்க. எங்களோட பகிர்ந்து கொள்ள முடியுமான சில விஷயங்கள் எங்களுக்கு சொல்ல முடியுமா? சொல்லலாம். இந்த மார்க்கத்திற்காக வேண்டி நிறைய வாழ்க்கையில் நிறைய தியாகங்கள் செஞ்சிக்கிறோம். நானும் என் ஹஸ்பண்டும் நிறைய குடும்பத்தாலும் உறவினர்களாலும் நண்பர்களாலும் விமர்சிக்கப்பட்டிருக்கிறோம். இந்த நன்மையேவி தீமையை தடுக்கிற கான்செப்டில் வரக்கோல நிறைய தாக்கப்பட்டிருக்கிறோம். என்னென்று சொன்னால், இந்த எந்த நேரமும் இவக்கு நின்ற ஹதீஸ், படுத்த ஹதீஸ், அந்த அளவுக்கு
எங்களே ஒரு தாழ்மையாகத்தான் அவங்க பார்த்தாங்க. நிறைய பேர் வந்து அந்த மார்க்க விஷயங்களை போடக்குள்ள நாங்கள் ஒரு பைத்தியக்காரர் அப்படின்ட்டு தான் எல்லா விதத்துலேயும் இந்த குர்ஆனையும் சுன்னாவையும் நாங்கள் பின்பற்றி வாழ போக்குள்ள எங்களுக்கு நிறைய சேலஞ்ச் வந்திக்குது, இன்னும் வந்து கொண்டு தான் நிற்குது. அதுக்கு நாங்கள் சளைத்து போகல. அல்லாஹ்வுடைய கிருபையால் இந்த அளவுக்கு நாங்கள் இன்றைக்கு இன்னும் படித்து கொண்டு தான் நிற்கிறோம். உங்களோட தேடலோட ஆர்வம் தான் நீங்கள் தேவையான நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறீங்க. மக்கள் எத்தனையோ விதமாக சொல்கிறவங்க சொல்லிட்டு போகட்டும், அவங்க சொல்லிக்கொண்டே தான் இருப்பாங்க. இருந்தாலும் இது வந்து யதார்த்தம். இஸ்லாமிய கொள்கை ஒருத்தர் சரியாக உணர்ந்தாங்கண்டா அதை சொல்லும்போது எதிர்ப்புகள் வரதான் செய்யும். நபிகள் நாயகத்துக்கு ஆரம்பத்தில் எதிர்ப்பு வந்துச்சு, உறவுகளாலே எதிர்ப்பு வந்திருக்குது. அபூலஹப் எதிர்த்தவர், அபூலஹப் அவருடைய நெருங்கிய உறவினர் மண்ணடலை தூக்கி வீசி எறிகிறான். அப்போ இந்த மாதிரியான எதிர்ப்புகள் இஸ்லாத்தை நம்ம சொல்லும் போது வரும். அது வந்து நம்ம எதிர்பார்த்து போகிற ஒரு பாதையாக இருக்குது. நம்ம வந்து பொதுவாக பைத்தியக்காரங்க கண்டுவாங்க. இப்போ நீங்கள் நின்று கொண்டிருந்தாலும் ஹரிஸ் படிக்கிறாங்க, உட்கார்ந்து கொண்டு, அது வந்து அல்லாஹ் வந்து அதை கூட சிலாகிச்சு சொல்கிறான். மூமின்கள் யார் என்று சொன்னால் நின்ற வண்ணம் இறைவனை நினைப்பார்கள், உட்கார்ந்த வண்ணம் இறைவனை நினைப்பார்கள், உறங்கிய வண்ணம் இறைவன் நினைப்பார்கள். இப்படி 3 வகையிலையும் இறைவனை நினைக்கக்கூடியவர்கள் அல்லாவை உறுதியாக நம்பக்கூடியவர்கள் அல்லாஹ் தாலா சொல்கிறான். எனவே படைச்சவன் தார சர்டிஃபிகேட் அது என்னது? இறைவனை நாம் நினைக்கணும்னா நின்று கொண்டும் அல்லாஹ் நினைப்போம் என்று சொல்றது அல்லாஹ்வுடைய சர்டிஃபிகேட். இந்த உலகத்தில் எவன் எங்களை என்ன பற்றி எதை பற்றி எங்களை பற்றி இழிவாக பேசினாலும் என் ரப்பு சொன்ன வார்த்தை, அவன் சொன்னான் என்ன நின்று கொண்டும் நான் இறைவன் நினைக்கணும், அமர்ந்து கொண்டும் இறைவன் நினைக்கணும். எனவே அந்த பண்பு எனக்கு இருக்குதுண்டா அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் உங்களை இந்த விஷயத்தை தேர்ந்தெடுத்திருக்கிறான், உங்களே உங்களோட கணவர்கள். நீங்கள் சொன்ன ஆன்சர் கரெக்டா என்று பார்ப்போம். கம்ப்யூட்டர் ரிவீல் த ஆன்சர் ப்ளீஸ். இமாம் இப்னு அப்துல் சலாம் என்பது கரெக்டான ஆன்சர். ஆப்ஷன் பி கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கிறீங்க. சுல்தானுல் உலமா இமாம் இப்னு அப்துல் சலாம் என்றது கரெக்ட். அவர் வந்து ஃபிக்ஹ் துறை ஒரு அறிஞராக இருக்கிறார். எனவே நீங்கள் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கிறீங்க. உங்களுக்கான ஃபிக்ஸ்ட் மணிக்கான கொஷன் அடுத்து 10வது கொஷனுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணீங்கன்னு சொன்னால் 30,000 பெறுமதியான பணப்பரிசு உங்களுக்காக இருக்குது. அடுத்த கொஷனுக்கு போகலாமா? போ. இது உங்களுக்கான ஃபிக்ஸ்ட் மணி கொஷன். கொஷன் நம்பர் 10. மேராஜின் போது நபி அவர்கள் பைத்துல் முகத்தஸ் பள்ளிக்கு சென்ற நேரத்தில் குடிப்பதற்கு என்ன கொடுக்கப்பட்டது? ஆப்ஷன் ஏ பாலும் தேனும், ஆப்ஷன் பி தண்ணீரும் பேரிச்சம் பழமும், ஆப்ஷன் சி பாலும் மதுவும், ஆப்ஷன் டி நெய்யும் தேனும். பாலும் மதுவும். ஆப்ஷன் சி பாலும் மதுவும். கன்ஃபார்மா? கன்ஃபார்ம். லாக் செய்யலாமா? லாக் செய்யலாம். கம்ப்யூட்டர் லாக் தி ஆன்சர் ஆப்ஷன் சி பாலும் மதுவும். எப்படி இது கரெக்டாக சொன்னீங்க? நபி அவங்களுக்கு பாலும் மதுவும் தான் கொடுக்கப்பட்டது. நபி அவங்க அதில் பாலையே தான் தேர்வு செய்ததாக கூறப்பட்டுள்ளது அந்த ஹதீஸில் பாலை தெரிவு செய்யுங்க. அதாவது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் பாலும் மதுவும் கொடுக்கப்பட்ட நேரம் நீங்கள் பாலை தெரிவிதாக வருதுன்னு சொல்றீங்க. கம்ப்யூட்டர் ரிவீல் தி ஆன்சர் ப்ளீஸ். பாலும் மதுவும் கரெக்ட் ஆன்சர். நீங்கள் சொன்ன ஹதீஸ் படித்த ஞாபகம் அப்படியே உங்களுக்கு இன்னைக்கு உதவி இருக்குது. இன்னும் படிங்க. 10 கொஷன் வரைக்கும் வந்திருக்கிறீங்க. ஃபிக்ஸ்ட் மணிக்கான கேள்விக்கு நீங்கள் சரி ஆன்சர் பண்ணி 30,000 பெறுமதியான பணப்பரிசு வென்றிருக்கிறீங்க. எங்களோட செகண்ட் த்ரில்லான ரவுண்ட் வந்து இது. எப்படி நீங்கள் உணர்றீங்க, ஃபீல் பண்ணுறீங்க இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டதுன்னு நினச்சி? அல்ஹம்துலில்லாஹ். நீண்ட நாட்களாக இந்த போட்டியில் கலந்து கொள்ளணுமென்ற ஆர்வம் இருந்துச்சு. சில சூழல், போக்குவரத்து தூரம் காரணமாக, சில சிச்சுவேஷன் அதன் காரணமாக கலந்து கொள்ள எனக்கு சான்ஸ் ஒன்று கிடைக்கல. ஆனால் இந்த வருஷம் எப்படியாவது இதில் கலந்து கொள்ளணும் என்று சொல்லி நான் ஒரு பெரிய ஹோப் வச்சுருந்தேன். அல்லாஹ் கொண்டு வந்து சேர்த்துட்டேன். ஒரு நம்பிக்கை கை தந்திக்குது. அல்லாஹ் உங்களுக்கு உறுதியான நம்பிக்கையை கொண்டாந்து வச்சிருக்கிறான். கண்டிப்பாக நீங்கள் இன்னும் இந்த மார்க்க விஷயங்கள் இன்னும் படிக்கணுமென்ற ஒரு சிந்தனையோட நீங்கள் இந்த அடுத்த கட்டத்துக்கு போக போகிறீங்க. உங்களுக்கான அடுத்த கொஷன் போகலாமா? போகலாம். கொஷன் நம்பர் 11 இதோ. ஸ்பெயின் முழுமையாக முஸ்லிம்களிடத்திலிருந்து வீழ்ச்சி அடைந்தது எப்போது? ஆப்ஷன் ஏ
1430, ஆப்ஷன் பி 1425, ஆப்ஷன் சி 1492, ஆப்ஷன் டி 1450. உமர் அலி அல்லாஹு அன்ஹு அவங்களோட ஆட்சி காலத்தில் ஸ்பெயின் வந்து முழுமையாக எத்தனையோ நாடுகள் உமர் அலி அல்லாஹு அன்ஹு அவங்களோட கண்ட்ரோலில் தான் இருந்துச்சு. இப்போ உமர் அலி அல்லாஹு அன்ஹு அவங்க மரணித்ததற்கும் பிறகு அதே இந்த இஸ்லாமிய இந்த ஆட்சி அங்கே நிலவி இருந்தா இல்லாட்டி அது வீழ்ந்தா என்று தான் சிந்தனை ஆயிக்குது. அநேகமாக இருந்திருக்கக்கூடும். அப்போ இந்த ஆப்ஷனை நீங்கள் லாக் செய்ய போகிறீங்க? அப்படியே யோசிச்சு ஆன்சர் பண்ணுங்க. 1430 லாக் செய்யலாமா? லாக் செய்யுங்க. கன்ஃபார்மா? டவுட்டில் தான் சொல்லுறேன். டவுட்டில் தான் சொல்கிறீங்க. லாக் செய்யலாம். லாக் செய்யலாம். கம்ப்யூட்டர் லாக் தி ஆன்சர் ஆப்ஷன் ஏ. ஆப்ஷன் ஏ 1430. சொன்ன ஆன்சர் சரியா பிழையா என்ற ஒரு கன்ஃபியூஷன் உங்களுக்கு இருக்குது. உமர் அலி அல்லாஹு அன்ஹு அவங்க மரணிக்கும் பொழுதும் ஸ்பெயின் முழுமையாக அவங்களோட கண்ட்ரோலில் தான் இருந்திருக்குது. ஸ்பெயின் மட்டும் இல்லை, மற்ற எத்தனையோ நாடுகள் இருந்திருக்குது. இப்போ அவங்க மௌத்தானதுக்கு பிறகும் அது இருந்திருக்குதா இல்லாட்டி ஆட்சி மாறி இருக்கிறான்னு அது டவுட். கூடுதலான நாட்டை வந்து உமர் அலி அல்லாஹு அன்ஹு அவங்களோட ஆட்சியின் கீழே தானே நடத்தினேன். அதனால் ஒரு டவுட்டோட சொல்லுறேன். டவுட்டோட ஆப்ஷனே. ஆப்ஷனே. கம்ப்யூட்டர் ரிவீல் த ஆன்சர் ப்ளீஸ். ஆப்ஷன் சி 1492. நீங்கள் சொன்ன ஆன்சர் கரெக்டா? இல்லைண்ணா இல்லை. என்ன நினைக்கிறீங்க? கொஞ்சம் யோசிக்க இருந்துச்சு, என்ன தோணுது. இது இறைவனுடைய விதியாக இருக்குது. வெற்றி தோல்வியை ரெண்டும் இறைவன் தீர்மானிக்கக்கூடிய ஒன்று. நீங்கள் எவ்வளோ தூரம் பயணித்து விளையாடி இருக்கிறீங்க, ரொம்ப அழகாக திறமையாக விளையாடினீங்க, படித்த விஷயங்களோட எங்களோட ஷேர் பண்ணினீங்க. 10 கொஷனுக்கு ஆன்சர் பண்ணி ஃபிக்ஸ்ட் மணியை வென்று 30,000 பெறுமதியான பணப்பரிசையும் வென்றுட்டு போகிறீங்க. 11வது கொஷனுக்கு நீங்கள் அருகில் வந்துட்டு அது வந்து உங்களுக்கு கன்ஃபியூஸில் நீங்கள் வந்து மிஸ் பண்ணியிருக்கிறீங்க. இது அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. எனவே நீங்கள் எங்களோட ஷார்ட் நியூஸ் மூலமாக நாங்கள் உங்களுக்கு சொல்லக்கூடிய செய்தி, இன்னும் படிங்க. நீங்கள் இவ்வளோ தூரம் படிக்கிறீங்க, ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறீங்க, ப்ளஸ் நீங்கள் உங்களோட உமாவை பார்த்து கொண்டு இருக்கிறீங்க, அதுவே பெரிய ஒரு இபாதத்தாக இருக்குது. அதெல்லாம் தாண்டி நீங்கள் படிக்கிறது, மற்றது சமூகத்தில் நீங்கள் போகும்போது அதுக்கு பல எதிர்ப்புகள், தடைகள், இதெல்லாம் மீறி நீங்கள் வந்து இன்னும் படிக்கணும் உங்களோட தேடலின் ஆர்வம் ஷார்ட் நியூஸ் வழங்கக்கூடிய இந்த த வின்னர் நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறீங்க. இன்னும் படிக்கிறதுக்கான வாய்ப்புகளை உங்களுக்கு ஏற்படுத்தி கொள்ளுங்கன்ற சிந்தனையோடு நாங்கள் இந்த நிகழ்ச்சியை முடிச்சு கொள்கிறோம். ஷார்ட் நியூஸ் வழங்கும் 30,000 பெறுமதியான பணப்பரிசுக்கான செக் இதோ.